ஜீசஸ். ஹalleluya. இந்த ஆண்டின் முதலாவது ஞாயிறு ஆராதனைக்கு நாம் வந்திருக்கிறோம். எல்லாம் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். அந்த நியூ இயர் சர்வீஸும் முழு இரவு நியூ இயர் சர்வீஸை கூட நமக்கு ஆண்டவர் நல்லபடியாக அதை நடத்தி தந்தார். அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த ஆண்டு கூட பல காரியங்களை நம்முடன் ஆண்டவர் பேச போகிறார், நம்மை வழிநடத்த போகிறார். இந்த ஆண்டின் புதிய காரியங்கள் ஆண்டவர் முன்குறித்தபடி நம் வாழ்க்கையில செய்ய வேண்டும். கண்களை மூடுவோம். Let's close our eyes and look up to God. Hallelujah. Praise God. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் நீர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் அப்பா இந்த ஞாயிறு கர்த்தாவே எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஞாயிறு அப்பா கர்த்தாவே நாங்கள் உம்மை ஆராதிக்கும் துதிக்கும் இந்த முதல் ஞாயிறு கர்த்தாவே, இந்த ஆண்டின் முதல் ஞாயிறு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், பரிசுத்தர். அப்பா தேவரீர் கர்த்தாவே வராதங்களுக்காக க்ஷமிக்கிறோம். வந்து சேர நீர் கிருபை தாங்க, ஆசீர்வதி. மட்டுமாக எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர் கர்த்தாவே எங்கள் ஆராதனை முழுதுமாக ஆவியானவர் நீர் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியின் பலத்தினால் கர்த்தாவே தேவரே ஆவியானவரின் வழி நடத்தியதினால் கர்த்தாவே இந்த ஆராதனை நாங்கள் நடத்த நீர் கிருபை தாங்க முழுதுமாக ஆட்கொள்ளும் ஆண்டவரே. தேவரீர் வார்த்தை வசனங்கள் மூலம் பேசுங்க, கற்றுத்தாங்க. ஒவ்வொருத்தர் இருதயத்திலும் பேசுங்க ஆண்டவரே. மட்டுமா கர்த்தாவே எங்களுடன் கர்த்தாவே தேவரீர் அப்பா எல்லாவற்றிலும் அப்பா தேவரீர் கரம் பிடித்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, நீரே மகிமை உள்ளவர், மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சேனைகளின் கர்த்தர். உம்மை துதிக்கிற கர்த்தாவே, எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். வழிநடத்தி பலப்படுத்து. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise God. Hallelujah. Praise God. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். ஆரம்பிக்கும் இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது நாம் துதிப்போம். துதித்து பாடிட பாத்திரமே என்ற பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரரே துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயரே ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம்.
ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே. துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹalleluya praise god praise god hallelujah. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். hallelujah let's worship our lord. hallelujah praise god jesus lord hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த முதலாவது கர்த்தாவே ஞாயிறு அப்பா, இந்த சண்டே சர்வீஸ்க்கு அப்பா தேவரே எங்களை அழைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. தேவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். hallelujah ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஓ hallelujah உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. hallelujah ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, நல்லவரே, பரிசுத்தரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. hallelujah ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah பரிசுத்தர் நீர். hallelujah உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. hallelujah நன்றி நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. hallelujah நன்றி ஆண்டவரே. தேவரீர் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த
அப்பா கர்த்தாவே முழுதுமாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா இந்த ஆண்டு பல காரியங்கள் அப்பா அது உம்முடைய சித்தத்தின்படி நீர் நடத்த போகிறீர். அதற்காக நன்றி. அதற்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்க நீர் கிருபை தாங்க ஆண்டவர். Let us be prepared Lord அப்பா. Let us prepare ourselves. எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள தேவரீர் உம்முடைய வழிகளில் நாங்கள் நடக்க, உம்முடைய சித்தத்தின்படி நடக்க, அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு அப்பா தேவரீர் உம்முடைய கர்த்தாவே அப்பா ஞானத்தையும் அறிவும் தந்து நாங்கள் அதுக்கு தயாராக இருக்க நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தேவரீர் பலத்தை தாங்க. எதை கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எப்படி கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுத்தாங்க ஆண்டவரே. தேவரீர் அப்பா உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம். ஓ ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம். ரபா ரபா தஷிந்தர கபரதோ ஹalleluya. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரை போற்றி துதிப்போம். ஆண்டவரை என்னாலும் துதிப்போம். துதி ஆராதனை இது. ஹalleluya. கர்த்தரை என்னாலும் துதிக்க வேண்டும். நம் வாயின் வார்த்தைகளாலும் இருதயத்தின் தியானங்களாலும் நாம் வாழும் முறையினாலும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்னாலும். ஹalleluya. போற்றி துதிப்போம் கர்த்தரை என்றைக்கும். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே, புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே, புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு
நல்லவர். ஹalleluya. போற்றி துதியுங்கள். என்றைக்கும் 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 உங்கள் வாழ்க்கையில் என்றென்றைக்கும் God is a God who takes care of you. He knows your troubles. உங்களை சூழ்நிலைகளை அறிந்தவர் ஆண்டவர் ஒருவரே. ஹalleluya. மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் போலாம். Maybe people who are near you might not understand you. உங்களை புரிந்து கொள்ளாமல் போலாம். ஹalleluya. ஆனால் கர்த்தர் உங்களை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. God knows you very well. ஹalleluya. ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் உங்களை பற்றி. ஹalleluya. உங்களுடைய வரலாறை பற்றி நன்றாக தெரியும். நீங்கள் யார், எங்கே பிறந்திருக்கிறீர்கள், என்ன இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றது எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிவார். ஹalleluya. இனிமேலும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பதை ஆண்டவர் அறிவார். ஹalleluya. ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒன்றுதான், அவருடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்து நாம் நடக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹalleluya. பரிசுத்தரே பரிசுத்தரே, அப்பொழுது ஆண்டவர் நம்மை நடத்துகிறார், அப்பொழுது கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஹalleluya. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நடக்க வேண்டும். ஹalleluya. Believe, have faith in Jesus Christ. ஹalleluya. கர்த்தர் வார்த்தைகள் மேல் விசுவாசி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. ஹalleluya. அவர் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசி. ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். அவரோடு நான் பயணம் செய்ய போகிறேன் என்ற விசுவாசத்தில் நீ நட. ஹalleluya. கர்த்தரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமில்லை. The one person that you have to believe today is the Lord Jesus Christ. Hallelujah. He can only change everything from your past to your present. Hallelujah. Hallelujah. கர்த்தரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதனால் உங்க பாஸ்ட்டை மாற்ற முடியுமா? பழைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தரால் மாற்ற முடியும். Can God change your past? Yes, God can change your past. Hallelujah. In the future, கர்த்தரால் உங்கள் பழைய வாழ்க்கையை எதிர்காலத்தில் மாற்ற முடியும். Hallelujah. கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. Just believe in him. He will lead you, he will guide you. கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். Hallelujah. கர்த்தரால் கூடாத காரியம் உங்கள் வாழ்க்கையில ஒன்றுமே கிடையாது. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவரே ஒரே ஆண்டவர், ஒரே ரட்சகர், ஒரே மீட்பர். Hallelujah. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவரே. There is truth in Jesus Christ. அங்கே உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் பொய்யா இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்தால் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். There is truth in him. Hallelujah. கர்த்தரில் உண்மை இருக்கிறது. அவரில் நீங்கள் அந்த உண்மையை பெற்றுக்கொள்ளலாம். அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. You can receive eternal life in Jesus Christ. Hallelujah. God can change everything. Hallelujah. Hallelujah. கர்த்தரை நம்பி ஜீவி, கர்த்தரை நம்பி ஜீவி. கர்த்தரே எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிற ஆண்டவர். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மை போல யாரும் கிடையாது. எங்களை தேற்றுவதற்கு, எங்களை ஆறுதல் படுத்துவதற்கு, எங்களை வழி நடத்துவதற்கு ஆண்டவரே உம்மை போல யாரும் கிடையாது. எங்கள் தாய் தந்தை கைவிட்டாலும், even though my parents, எங்கள் தாய் தந்தை கைவிட்டாலும் கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதான் வேதம் சொல்கிறது. ஹalleluya. ஆண்டவர் தேற்றுகிறவராய் இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தரை போல ஒரு ஆண்டவரை போல ஒரு நமக்கு ஒரு கைடோ, நமக்கு ஒரு ஃப்ரெண்டோ, நமக்கு ஒரு கம்பெனியன் கிடையவே கிடையாது. ஹalleluya. அவர் மட்டும்தான் the best companion in your life. hallelujah. He will travel with you. hallelujah. அவர் உன்னை நடத்துவார் எல்லா இடங்களிலும். ஆண்டவரை நம்பி நீ நடந்தால் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். hallelujah. கர்த்தரே நல்லவர். அவர் தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, அதுக்கும் மேலாக நம்மை காத்து வழிநடத்தும் ஆண்டவர் அவர் ஒருவரே. hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்து
உண்மையானவர், the only truthful person in your life, the only truthful person in your life, உன் வாழ்க்கையில உண்மையானவர் யார் என்று சொன்னால் அது கர்த்தர் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யார் வேணாலும் கைவிட்டுறலாம். இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் யார் வேணாலும் கைவிட்டுறலாம், நம்மளோட நெருங்கி பழகிறார். ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். That is the beauty of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையும் அன்பும் அதுதான். அவர் கைவிடாத தேவன், மாறாதவர். ஹல்லேலூயா. உண்மையானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் போதும் என் வாழ்க்கையில் என்று நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் போதும். ஹல்லேலூயா. God is enough in our life. Lord Jesus Christ is enough in our life. ஹல்லேலூயா. பணமோ பொருளோ செல்வாக்கோ உறவினர்களோ ஹல்லேலூயா நம்மை அதிகமான தூரத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. அவர்களால் கொஞ்ச தூரம் தான் கொண்டு செல்ல முடியும். ஆனால் to the goal, to achieve our goal, to achieve our purpose in life, hallelujah, only Jesus Christ. அதனால் நாம் பாடினோம் பாடல், நீர் போதும் என் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் போதும் என் வாழ்க்கையில என்று பாடினோம். எதற்கு பாடினோம்? எதற்காக தான் பாடினோம்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் பாடுவோம் அந்த பாடலை. நீர் போதும் என் வாழ்க்கையில என்று நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்து என் ஏசையா. தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்து என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா. ஆண்டவர் ஒருவர் போதும். ஹalleluya. God is enough in your life. hallelujah. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது, 2026 என்ன செய்ய போறோம், அடுத்தது என்ன என்ற நமக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கலாம். hallelujah, hallelujah. கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து விடுங்கள். hallelujah. Give everything in God's hands. God will take care. hallelujah. It is the best thing that you can do in your life. ஒரு சிறந்த காரியத்தை
வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் கொடுப்பதுதான் இருக்கிறதுலே சிறந்த காரியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா காரியங்களையும், எங்கள் ஆங்ஸைட்டி, எங்களுடைய எல்லா காரியங்களும், எதிர்பார்ப்பு, எங்கள் நம்பிக்கை எல்லாவற்றையும் லார்ட் ஜீசஸ் we keep our hope on you Lord Jesus Christ. உங்கள் மேல வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் பெற்றோரோ, அப்பா எங்கள் நண்பர்களோ, எங்கள் பணமோ, அப்பா எங்கள் படிப்போ, எங்கள் தாளந்தோ, அப்பா எங்கள் உறவினர்களோ யாரும் எங்களை அப்பா தேவரே காப்பாற்ற முடியாது. இயேசுவே, நீர் ஒருவர் தான் எங்களை வழி நடத்த முடியும். You are the only one who cares for us. கர்த்தர் நேசிக்கிறார். The person who cares for us is Lord Jesus Christ. Hallelujah. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவர் கைவிடாத ஆண்டவராய் இருக்கிறார். Hallelujah. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் Hallelujah, கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். தாவீது கூட அவன் பாவத்தில் விழுந்த பொழுது கூட ஆண்டவர் அவனை விடவில்லை. போ, எப்படி வேணா போ, தேவல நீ என்று ஆண்டவர் விடவில்லை. ஆண்டவர் மறுபடியும் அவனை அணைத்து கொண்டார். ஹல்லேலூயா. பெரிய ராஜாவாக மாற்றினார். ஹல்லேலூயா. அதை காட்டில முன்பு இருந்ததோடு அவன் பெரிய ராஜாவாயும் மாறினான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மிகவும் நெருங்கிய ஒரு நண்பனாக, ஒரு கம்பெனியனாக அவன் மாறினான். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதுக்கு பல தரிசனங்களை காட்டினார். ஏனென்றால் கர்த்தர் அவனை விடவே இல்லை. கர்த்தர் அவனை நேசித்தார். அதை போலதான் ஆண்டவர் நம்மையும் அதிகமாக நேசிக்கிறார். நாம் செய்யும் காரியங்களை வைத்து ஆண்டவர் நம்மை ஜட்ஜ் பண்றதில்லை. Hallelujah. God does not judge with what we are doing and with whom we are நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கு, இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பதில்லை. Hallelujah. God knows our heart. நம் இருதயத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். God loves us more. நம்மை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். நம் இருதயத்தை பார்க்கிறார். Hallelujah. நாம் மாற வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் நெருங்க வேண்டும். Come closer to God. That is what God expects. Hallelujah. இந்த முதல் வாரத்திலேயே let us make some resolutions. நாம் சில காரியங்களுக்கு முடிவு எடுப்போம். நான் யார் எப்படி இருந்தாலும் நான் கர்த்தரை மட்டும் தான் பார்ப்பேன். I will see only God and come closer to him. கர்த்தரை மட்டும் தான் நான் பார்ப்பேன். நான் என் வாழ்க்கையை அதிகமாக அவருக்கு தான் ஒப்பு கொடுப்பேன் என்ற ஒரு உணர்வை, ஒரு கமிட்மெண்ட்டை ஆண்டவர் கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். என்றைக்கும் கர்த்தர் கைவிடாத கர்த்தர், நம்மை வழிநடத்தும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இருக்கிறதுலே ஆண்டவர் இல்லாத நாள் ஒரு நாள் கூட நம்மளால கடந்து போக முடியாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட ஆண்டவர் இல்லாமல் நம்மளால் கடந்து போக, ஏனென்றால் ஆண்டவர் இல்லாமல் நாம் வாழ்வது மிகவும் கடினமான காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் பாடுவோம், ஆண்டவரை நோக்கி பாடுவோம். நீர் இல்லாத நாளெல்லாம் ஒரு நாளாகுமா என்று ஆண்டவரை நோக்கி பாடுவோம். ஹல்லேலூயா. 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 லேசான காரியம் என்ற ஒரு பாடல். ஆண்டவருக்கு எல்லாம் லேசான காரியம். எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற முடியும். அவருக்கு எல்லாம் it is very easy for him to change. Hallelujah. Hallelujah. கர்த்தரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரால் எல்லாருடைய இருதயத்தை மாற்ற முடியும். Hallelujah. Praise God, Lord Jesus. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது
அப்பா கத்தாவே தேவரீர் எங்களை அப்பா கத்தாவே பெலன் இருக்கிறவர் பெலன் இல்லாதவர்கள் யாராய் இருந்தாலும் அப்பா தேவரீர் உம்மால் கத்தாவே மாற்ற முடியும். எங்கள் வாழ்க்கையை அப்பா தேவரீர் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். உமக்கு அது லேசான காரியம். இட் இஸ் அப்பா தேவரீர் ஈஸி ஃபார் யூ லார்ட். ஹல்லேலூயா. எங்களுக்கு தான் அப்பா தேவரீர் இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு பார்க்கும் பொழுது கடினமாக இருக்கிறது. ஆனால் உமக்கு தேவரீர் உங்களுக்கு அது லேசான காரியம் ஆண்டவரே. எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட் லார்ட் ஜீசஸ். ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட சுகவீனம் பலவீனமாக இருக்கிறவர் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் வியாதியாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சுகவீனம் பலவீனம் வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட. ஹல்லேலூயா. தேவரீர் அப்பா நீர் பூரண சுகத்தையும் பூரண பலத்தையும் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே எல்லா சாபங்களையும் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. விடுதலை உண்டாவதாக. இந்த ஆண்டு விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் நீர் கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் அப்பா கத்தாவே நீர் ரெஸ்டோர் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா தேவரீர் வழிநடத்தி பலப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Hallelujah. Praise God. Jesus Lord. Hallelujah. Jesus. Hallelujah. Praise God. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டின் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். Hallelujah. So this 2026 has begun. So நம்முடைய சபையின் ஆராதனையை நீங்கள் தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிறைய காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். நிறைய நம்ம வாக்குத்தத்த வசனத்தை நாம் பார்த்தோம். வாக்குத்தத்த வசனத்தை நாம் வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். அது ஒரு வாட்டி வேணா படிக்கலாம். பார்க்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். I know your deeds. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். You did not deny my words. நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே. Hallelujah. You kept my words. நீ என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறமும் இருக்குமே, திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமா, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. God says, I am keeping before you an open door. Hallelujah. You need not open a door. நீங்கள் வாசலை திறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஆண்டு கர்த்தர் ஏற்கனவே ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அந்த வாசல் வழியாக தான் ஆண்டவர் நம்மை போக சொல்கிறார். Hallelujah. ஓப்பன் டோர் என்று சொல்லும் பொழுது opportunities, God is creating opportunities. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வேலையிலே, உங்களுடைய படிப்பில், உங்களுடைய எதிர்காலத்தில், உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் கர்த்தருடன் நெருங்கி பழகுவதற்கு God is giving you opportunities. Hallelujah. God is a great God. Right? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம தவறி விழுந்துட்டோம் அப்படின்னா, தவறாக செய்து விட்டோம் என்றால் அவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு மறுபடியும் கொடுப்பதற்கு யோசிப்பாங்க. கரெக்டாக இல்லையா? நம்ம ஆஃபீஸ்லேயும் சரி, நம்மளுடைய வீடுகளையும் சரி, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லையும் சரி, நிறைய நம்ம தவறி விழுந்து விட்டோம் என்றால், இல்லை நம்ம எழுந்துக்கவில்லை என்றால் நமக்கு மறுபடியும் அந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு யோசிப்பார்கள். என்னுடைய ஆஃபீஸில், நான் பழைய ஆஃபீஸ்லலாம் வேலை செய்யும் பொழுது ஒரு தவறுதலாக நாம் ஒன்று செய்து விட்டோம், இல்லை கவனக்குறைவாக ஒன்று செய்து விட்டோம் என்றால் they will remember, அதை ரெக்கார்டை வைத்துக் கொள்வார்கள். they will remember next time அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அது அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்க மாட்டார்கள்.
they will think, okay, this person is incapable, இந்த person வந்து incapable-ஆக இருக்கிறார்கள், we cannot give this opportunity to this person, I think this person is better, இந்த person கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாரு, இவருக்கு கொடுப்போம் என்று வாய்ப்புகள் இழந்து போகிறதுக்கு இந்த உலகம் அந்த மாதிரி நம்மை ட்ரீட் பண்ணும். It is possible. The world will treat us, but not God. கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார். God always what he does, he loves us so much that he gives us opportunity. ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிப்பதால் ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். Hallelujah. That is what the great love of God is. கர்த்தருடைய பாசம், கர்த்தருடைய அன்பு, கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற faithfulness. Hallelujah. நம்பிக்கை. கர்த்தர், இந்த faithfulness என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வார்த்தை. God is faithful அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நம்ம மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார். He is very close to us. Hallelujah. பாருங்க, கர்த்தர் உண்மையானவர்னு சொல்லலாம், தமிழில் கூட உண்மையானவர், ஏன்னா அவர் மாறாதவராக இருக்கிறார். Hallelujah. அப்போ God is an unchanging God. கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். He is faithful and he will open doors and opportunities for us. Hallelujah. அதனால்தான் இந்த ஆண்டு ஓப்பன் டோர்ஸ், ரைட், கடவுள் ஒரு 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 கதவை நமக்கு வைத்திருக்கிறார், அதன் வழியாக நாம் போக வேண்டும் என்று நினைக்கிறார். Hallelujah. So identifying that door, அந்த கதவை கண்டுபிடிப்பது ஒரு 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 என்ன சொல்வது, நமக்கு நிறைய போராட்டம் பிரச்சனை இருக்கும்போது தவறான கதவில் போய் திறந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாம் நிறைய அந்த மாதிரி தவறுகளை வாழ்க்கையில் நானே நிறைய செய்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் கூட ஜட்ஜ்மெண்டல் எரரும், கர்த்தர் இதை தான் சொல்கிறார் என்று தவறாக நிறைய கதவுகளை நானே ஓப்பன் பண்ணி உள்ளே போயிருக்கிறேன். அந்த கதவுகள் அது 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 கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறமா என்ன நடக்குது என்றால் எல்லாம் தோல்வியில் முடிகிறது. அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். There are so many things when God is not opening the doors, கர்த்தர் நமக்காக கதவுகளை திறக்கவில்லை என்றால், if God is not opening the doors, then it becomes an impossible task. Hallelujah. கர்த்தர் ஆண்டவர் நமக்கு கதவை இந்த ஆண்டு ஒரு வாக்குத்தத்த வசனமாக ஆண்டவர் ஓப்பன் டோர்ஸ், கதவு திறந்து வைத்திருக்கிறேன் என்பதுதான் வாக்குத்தத்த வசனம். Hallelujah. Those who believe will go through that door. Hallelujah. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, God யார் வேணா எப்படி வேணா போட்டோம், நான் கர்த்தரை நம்புகிறேன், I believe in God. That's how நான் கூட அப்படி தான் இருப்பேன். யார் வேணா என்ன வேணா சொல்லின்னு போட்டு எப்படி வேணா போட்டோம், I believe in God, நான் கர்த்தரை நம்புகிறேன், God is my only companion, என்னை நடத்துகிறார் அவர் ஒருவரே, அவர் பின்னாடி நான் போயினே இருப்பேன். So that அவர் பின்னாடி போகும்போது when I follow Jesus Christ, I can walk through that door. கர்த்தர் பின்னாடி நாம் போகும்பொழுது அந்த வாசல் வழியாக நம்மளால போக முடியும். ஏன்? அதனால தான் நாம் பார்த்தோம் யோவான்ல, அவரே வாசலாக இருக்கிறார். God himself is the door. God himself is the way. கர்த்தரே வழியாக இருக்கிறார், கர்த்தரே வாசலாக இருக்கிறார். அவர் வழியாக நாம் செல்லும் பொழுது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் நாம் புதிய ஆண்டில் பார்த்தோம். இந்த புதிய ஆண்டின் வாக்குத்தத்த வசனத்தையும் நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. நாம் பார்த்தோம் என்றால் இந்த ஆண்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர் கொடுத்துன்னு வரோம் எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும், நம்முடைய ஸ்பான்சர்ஸு, நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் கேலண்டர் கொடுத்து கொண்டு வருகிறோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 சிட்டிஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த சிட்டிஸ் மூலமாக 12 பட்டணங்கள், அந்த 12 பட்டணங்கள் மூலமாக நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் சில செய்திகள் என்ன என்று. ஏன்னா பார்த்தீங்கன்னா வசனத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எருசலேமேன்னு பேசுவார், பார்த்துருக்கீங்களா? எருசலேமேன்னு பேசுவார், பெத்லஹேமேன்னு பேசுவார். பெத்லஹேம் என்ற ஊரே அப்படின்னு சொல்ல மாட்டார், எருசலேம் என்ற பட்டணமே அப்படின்னு சொல்ல மாட்டார். வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டைரெக்டாக அந்த பட்டணத்தையே குறித்து பேசுவார், அதற்கு செய்தியை சொல்லி நிற்பார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஒரு 12 மாதத்தில் நாம் சில காரியங்களை இந்த பட்டணங்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமாக என்ன காரியங்களை சொல்கிறார், என்ன நடந்திருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய கேலண்டரில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி பாருங்கள். நம்ம கேலண்டரில் புதிய ஏற்பாட்டின் வசனங்களும் பழைய ஏற்பாட்டின் வசனங்களும் என்ன குறிக்கிறது, வாட் த நியூ டெஸ்டமெண்ட் அண்ட் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் டெல்ஸ் அபவுட் தி சிட்டிஸ்,
என்ற காரியங்கள் எல்லாம் நாம் அந்த கேலண்டர்ஸில் இருக்குது. அதை ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போய் இட் இஸ் ஃபார் யுவர் ஓன் மெடிடேஷன். நீங்கள் மெடிடேட் பண்ணி அதை படித்து அதில் என்ன இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய காரியம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த முதல் மாதத்தில் நாம் பார்க்கும் ஒரு 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 அது ஒரு ஒரு அதை தான் நாம் பார்க்க போகிறோம் என்பது கிடையாது. அதை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்கிறோம். என்ன அப்படின்னா, எருசலேம் பட்டணம். எருசலேம் பட்டணத்தை ஆண்டவர் அதிகமாக நேசித்து, அதிகமாக எருசலேம் பட்டணத்தை ஆண்டவர் அவருடன் வைத்து கொள்ளவும் அதற்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்பதை நம்ம வேதத்தில் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட அதிகமாக டெஸ்ட்ராய் பண்ணப்பட்ட, அதாவது அதிகமாக போரிட்டு சண்டை போட்டு அதிகமாக டெஸ்ட்ராய் பண்ணப்பட்ட சிட்டி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எருசலேம் ஒன்று. எப்பொழுதும் அந்த பட்டணம் போரில் தான் இருந்து கொண்டே இருந்தது. அது காலகாலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் மறுபடியும் ரீபில்ட் பண்ணினே இருப்பார் ஆண்டவர். காட் ஆல்வேஸ் ரீபில்ட்ஸ் ஜெருசலேம். பாருங்க, அப்போ பாருங்க, இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் மறுபடியும் நம் வாழ்க்கையை கட்டுகிறவராய் இருக்கிறார் ஆண்டவர். த காட் ஹூ ரீபில்ட்ஸ் அவர் லைஃப். எருசலேம் பட்டணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மறுபடியும் எருசலேம் பாவத்தில் விழுந்து கொண்டு மறுபடியும் ஏதாவது ஒரு காரியத்தில் சரிந்து விழுந்து கொண்டே இருக்கிறது. மறுபடியும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்கள் தேவன் என்று ராஜாக்கள் வருகிறார்கள். ஆண்டவர் ஒவ்வொரு வாட்டியும் அவர்களை மன்னித்து அவர்களை மறுபடியும் கட்டுகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் நான் மனிதன் அல்லன்றார். ரைட்டா? ஐ ஆம் நாட் லைக் யூ. சாமுவேல் கிட்ட சொல்றாரு. சாமுவேல் கிட்ட என்ன சொல்றாரு? சாமுவேல் தாவீது செலக்ட் பண்ண தம்பிங்களாம் அவங்க அண்ணன்களாம் பார்க்கும்பொழுது இவர்கள் தான் இருக்கும் என்று நினைக்கும் பொழுது சாமுவேல் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்கள் மனிதனை போல் அல்ல, நான் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர், நான் மனிதனை போல் அல்ல. ஆண்டவர் மறுபடியும் அந்த பட்டணத்தை மன்னித்து, அந்த பட்டணத்தின் ஜனங்களை மன்னித்து மறுபடியும் அந்த பட்டணத்தை கட்டுகிறார். ஹல்லேலூயா. அந்த பட்டணம் என்று சொல்லும் பொழுது அந்த ஜனங்களையும் சேர்த்து தான் சொல்கிறார். சபை என்று சொல்லும்போது சபையோட பில்டிங் பற்றி சொல்வதில்லை. ஆண்டவர் சபை என்று சொல்லும்போது சபையின் மக்களை, நம்மை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, காட் இந்த எருசலேம் பட்டணத்தை பார்க்கும்போது முதல்ல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? காட் who forgives and rebuilds us. நம்மை மன்னித்து மறுபடியும் கட்டுகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எருசலேம் கைப்பற்றிய ஒரு வேதத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இப்போ படிக்க போகிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எருசலேம் பட்டணத்தை எப்படி இஸ்ரவேலர்கள் தாவீது கரத்தில் வந்தது எப்படி அப்படின்னு பாருங்க. எல்லா நகரங்களையும், யூதா இருக்கிற பெத்லஹேம், நாசரேத், எல்லா நகரங்களும் எல்லாம் கைக்குள் வந்துவிட்டது தாவீதுக்கு. ஆனால் எருசலேம் மட்டும் அவன் கரத்தில் வரவில்லை. ஏனென்றால் அதோடைய அமைப்பு அப்படி இருந்தது. எப்படிப்பட்ட அமைப்பு என்றால், அது ஒரு ஹில் மேலே இருக்கு. மூணு பக்கமும் வேலிஸ். ஸோ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த பட்டணத்தில் மேல் இருக்கிறவர்கள் வருகிறவர்களை கண்டுபிடித்து விடுவார்கள். எனிமீஸ் வந்தால் கண்டுபிடித்து விடுவார்கள். அதற்கு தவிர எருசலேமுக்கு ஒரு பெரிய மதில் செவர், ஒரு வால் கட்டப்பட்டு இருந்தது. அதனால் இவர்கள் ஏறி போவதற்கு முன்பதாக அவர்கள் தோற்று விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை, இம்பாசிபிள் டு கேப்சர் ஜெருசலேம். இட் வாஸ் இம்பாசிபிள். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுங்களா? தோஸ் டேஸ். இன்றைக்கும் அது கஷ்டமாக தான் இருக்கு. எருசலேமை கைப்பற்றுவது இம்பாசிபிள், நடக்க முடியாத, நம் மனிதனால் கூடாத காரியமாக இருக்கிறது. அதனால் யாரும் எருசலேம் பக்கம் போவதில்லை. ட்ரை பண்ணுவாங்க, தோத்து போயிடுவாங்க, வந்துடுவாங்க. ட்ரை பண்ணுவாங்க, தோத்து போயிடுவாங்க. ஆனால் தாவீது என்ன செய்கிறான்? இதை கைப்பற்ற வேண்டும் என்ற வைராக்கியத்தில் இருந்தான். ஹல்லேலூயா. That is the difference between an ordinary person and a great leader. Hallelujah. A great leader is one who will never let go. விட்டு விட மாட்டான். அவன் ஒரு great leader will never let go his dream. He will never let go God's
வில், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய பர்பஸை ஒரு கிரேட் லீடர் விட்டு விட மாட்டான். ஐயோ இது முடியல போல இருக்கு, விட்டு விடலாம் என்று அந்த ஒரு 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 மனிதன், கர்த்தருடைய மனிதன் என்றைக்குமே நினைக்க மாட்டான். he was a great leader. அவனுக்கு தெரியும் இதை சண்டை போடுவது மிகவும் கஷ்டம் என்று. ஆனால் அவன் என்ன செய்தான்? அவன் he accepted, right, அவன் என்ன செய்தான்? he accepted the strength of the city. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தாவீது என்ன செய்தான்? அவன் ஒற்றுக்கொண்டான் இந்த பட்டணத்தை நேராக போய் மேற்கொள்வதற்கு முடியாத காரியம். ரைட்? ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில we also have to understand many things. Sometimes we cannot go straight. சில நேரங்களில் நாம் நேராக இந்த வழியில்தான், நேர் வழியில்தான் போய் நான் இதை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அது நடக்காது, இம்பாசிபிளா இருக்கிறது. தாவீதும் அந்த பிரச்சனையை சந்தித்தான். He knew that he cannot defeat Jerusalem city by directly going, எல்லாரும் செய்தது போல நானும் செய்ய போகிறேன் என்ற pattern was not working. Hallelujah. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் செய்வது போல உங்கள் வாழ்க்கையில நீங்களும் அதை செய்ய முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் ஊழியத்தில், உங்கள் வாழ்க்கையில, உங்கள் படிப்புல, உங்கள் பிசினஸ்ல நீங்கள் எதை செய்தாலும் எல்லாரும் செய்வது போல் அதை முயற்சி செய்யாதீர்கள். God will show you a way. Hallelujah. கர்த்தர் ஒரு வழியை காட்டுவார். அதுதான் நம்ம இப்போ ரெவெலேஷன் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா God has opened a door. Hallelujah. அப்போ இந்த இடத்தில் அவன் அந்த சர்வே பண்றான். ரைட்டா? அவன் சர்வே பண்றான், ஃபுல்லாவே சர்வே பண்றான் அந்த இடத்தை, அதை எல்லா காரியத்தையும் சர்வே பண்றான். ரைட்டா? அப்ப சர்வே பண்ணும்பொழுது ஒரு முக்கியமான ஒரு 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 பட்டணத்தை நாம் கைப்பற்ற போகிறோம் என்றால் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அதை சுற்றி பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று. ஹல்லேலூயா. நேற்று நானும் என் தம்பி ஷாத்ராக்கும் பேசியிருந்தோம், ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். அந்த டிராயிங்ஸ் எல்லாம் போட்டு நிறைய பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு காரியத்தை மிஸ் பண்ணிட்டேன் சொல்றதுக்கு. இப்போ தான் அந்த பாயிண்ட் வருது. என்ன அப்படின்னா, சர்வே பண்ணணும். we have to survey before we jump into many things. வழி எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வழி எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு தாவீது என்ன சொன்னா, 2 பேர் அமிச்சான். அவனுடைய கசின் பிரதர் தம்பி யோவாப்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்றான், அவனையும் இன்னொருத்தனும் சேர்ந்து போய் பட்டணத்தை சுற்றி பாருங்க, ஏதாவது ஓப்பனிங் இருக்கா பாருங்கன்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. அப்போ அந்த பட்டணத்தை அவர்கள் போய் பார்க்கும் பொழுது, சுற்றி பார்க்கும்போது எங்கேயுமே வழி இல்லை. ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. எப்படி என்றால், கீழந்து தண்ணீர் மேலே இவர்கள், ரைட்டா, எருசலேமுக்கு எப்படி தண்ணி போகுது அப்படின்னா, கீழே தண்ணி இருக்கு, ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தில் ஒரு டனல் மூலமாக தண்ணீர் மேலே அவர்கள் மொண்டு கொண்டு செல்வார்கள், இல்லை பக்கெட்டை விட்டு கயிறை விட்டு எடுப்பார்கள். இதை தான் செய்து கொண்டிருந்தார். இது ஒன்லி ஆப்ஷனாக இருந்தது. அப்போ பாருங்க, அந்த நாட்களில் இது ஒரு இம்பாசிபிள் டாஸ்காக இருக்கிறது. இப்போ பண்ண சொன்னால் மாஸ்க் போட்டு, ஸ்கூபா டைவிங்லாம் போட்டு, இதெல்லாம் போட்டு, எல்லாத்தையும் போட்டு உள்ளே போயிடலாம், ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுன்னு உள்ளே போயிடலாம். ஆனால் அந்த நாட்களில் அது ஒரு இம்பாசிபிள் டாஸ்காக இருந்தது. பட் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தாவீது என்ன செய்கிறான்? நீங்கள் செய்யுங்க. 2 பேர் வந்தாங்க. தாவீது, ராஜாவே, இந்த மாதிரி ஒரு வழி இருக்கு, இது ஒன்லி ஆப்ஷன், பண்ணலாமா, எப்படி பண்ணலாம்? உடனே தாவீது, நீங்கள் செய்துங்க. அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்தான் தாவீது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான் தாவீது, செய்யுங்கள் என்றார். அப்போ பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் 2026ல் எதிரே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மலை போல பிரச்சனைகள். Jerusalem is a big city with walls that we cannot fight directly என்பதை நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். God only will show you way. கர்த்தர் ஒரு வழியை திறப்பார், அந்த வழி சரியான வழியாக இருக்கும். அப்ப என்ன செஞ்சாங்க?
ஒரே ஒரு ஸ்மால் டீம் அந்த 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 டனல் வழியாக, தண்ணீர் வழியாக அவர்கள் எப்படி போனார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை நீச்சல் நல்லா அடிக்கிறவர்களாக இருக்கலாம். அந்த டனல் வழியை ஏறி போய் உள்ளே சென்று சிட்டியோடைய வால் கேட்டை, பெரிய கேட், அதை திறந்து விட்டு தாவீது கேப்சர் பண்ண அந்த சிட்டி. அப்படி கேப்சர் பண்ணப்பட்ட சிட்டி தான் எருசலேம். ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தில் தான் ஒரு பெரிய சிட்டி, ஒரு பெரிய பட்டணத்தை தாவீது கைப்பற்றினான். ஹல்லேலூயா. If you want to conquer 2026, இந்த 2026 if you want to conquer உன் வாழ்க்கையில, then you have to have faith in the Lord Jesus Christ. அது மட்டுமல்ல, அவர் காட்டும் வழியில் நாம் போக வேண்டும். ஹல்லேலூயா. படிப்போம் ஒரு வசனத்தை. சங்கீதம் 122, Psalms 122:1-2. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. பாருங்க, எருசலேம் பற்றி இந்த வசனங்கள் இந்த பட்டணத்தை பற்றி கூறுகிறது. 1:2ல அது ஒரு dwelling place of God. ஹல்லேலூயா. கர்த்தர் வாசம் செய்யும் இடமாக எருசலேம் அமைந்தது. ஹல்லேலூயா. தாவீது கைப்பற்றின பிறகு அவனுடைய சிட்டி, அவன் பட்டினம், அவனுடைய கேபிட்டல் எருசலேமாய் மாற்றிக்கொண்டான். After David conquered the city of Jerusalem, he changed his capital. அவனுடைய கேபிட்டலை எங்கே மாற்றிக்கொண்டான்? எருசலேமுக்கு மாற்றிக்கொண்டான். ஆண்டவர் எருசலேமை தான் இருக்கும் ஒரு இடமாக, டுவெல்லிங் பிளேஸாக, ஆலயத்தை கட்டுவதற்கு சாலமோனுக்கு அதிகாரத்தை கொடுத்து கட்ட சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, a dwelling place. ஆண்டவர் எருசலேமை என்னவா மாற்றினார்? கர்த்தர் வாசம் செய்யும் இடமாக மாற்றினார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த எருசலேமாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. Where is Jerusalem? God has it is there. இன்னைக்கும் இருக்கிறது. அதற்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதற்கு பொருந்தும். ஹல்லேலூயா. சில ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், எருசலேமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். எருசலேம் என்று பைபிளில் எங்கெல்லாம் குறிப்பிட்டிருக்கோ அது கர்த்தருடைய பிள்ளைகளை குறிப்பிடுகிறது, சபையை குறிப்பிடுகிறது. நீங்கள் தான் அந்த எருசலேம் என்று சொல்கிறார்கள். அதை நான் எதுவும் விமர்சனம் செய்யவில்லை. எருசலேமுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அந்த எருசலேம் பட்டணத்திற்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் மக்கள், இன்றைக்கும் வாழ்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் நாட் ஃபார் அஸ். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் டுவெல்லிங் பிளேஸாக, ஆண்டவர் எங்கே வாசம் செய்கிறாரோ அந்த இடமாக இருந்த எருசலேமை நம்மை மாற்றுகிறார். He has changed you and me into a dwelling place. கர்த்தர் வாசம் செய்யும் இடமாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? The city that was captured by faith through an open door. Hallelujah. ஒரு பட்டினம் விசுவாசத்தினால் கைப்பற்றி ஒரு திறந்த வாசல் மூலமாக சென்ற தாவீது அந்த பட்டினமுக்கு அடையாளமாக நீங்களும் நானும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நாம் கர்த்தர் மேல் இருந்த விசுவாசத்தினால் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. we have received salvation through faith. விசுவாசம் இருப்பதால் தான், கர்த்தர் மேல் இன்றைக்கு வரைக்கும் விசுவாசம் இருப்பதால் தான் ரட்சிப்பு நமக்கு தொடர்ந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நடுவில் எனக்கு சிரிப்பு காட்ட முடியல. ஏன்னா செய்தி போயினுக்கிறதால, சீரியஸாக போயினுக்கிறதால என்னாலையும் சப்ஜெக்ட் மாற்றி எதுவும் பேச முடியல. ரைட்டா? நிறைய பேர் என்ன செய்ய, இவர் என்ன இப்படி பேசின்னு இருக்கிறார், ரொம்ப சீரியஸாக அப்படியே ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் பேசினுக்கிறார்.
நான் ஏதாவது சப்ஜெக்டை மாற்றி ஏதாவது சிரிப்பு உங்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கோ கால நேரம் தூங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ஏதாவது கிளுகிளுப்பாக பேசலாம் அப்படின்னு நான் ஏதாவது பேச போய் சப்ஜெக்ட் விட்டு வெளியே போயிட போகிறேன்றதுக்காக நான் மறுபடியும் இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறேன். சரியா? God is a God who opens the door. அந்த எருசலேம் போலவே உன் வாழ்க்கையை கூட விசுவாசத்தினால் கைப்பற்றினார். உன்னுடைய விசுவாசத்தினால் ஒரு ஓப்பனிங் உன் இருதயத்தில் இருந்தது. உன் இருதயத்தில் ஒரு ஓப்பன் டோர் இருந்தது. இருதயத்தில் ஸ்மால் ஓப்பனிங். அந்த ஸ்மால் ஓப்பனிங் வழியாக ஆண்டவர் வந்து விட்டார். ஹல்லேலூயா. The dwelling place of God today are you. ஹல்லேலூயா. படிப்போம் அந்த வசனத்தை மேலே பாருங்க. அந்த dwelling place எப்படியாக இருக்கிறது? 4வது அது 122 122 சங்கீதம் 4ஆம் வசனம். அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கும் இடமாக அந்த இடம் மாறினது. ஹல்லேலூயா. எருசலேம் எப்படிப்பட்ட இடமாக மாறினது? இட் வாஸ் சேஞ்ச்டு இன்டு a place of worship. ஹல்லேலூயா. அது வரைக்கும் அந்த இடம் பல தவறான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்த எருசலேம் இன்றைக்கு கர்த்தர் வந்த பிறகு, ஆஃப்டர் காட் வாஸ் dwelling in that place, it became a place of worship. துதி ஆராதனைக்கு ஒரு இடமாக மாறிவிட்டது. அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட you are a dwelling place of God. நீங்கள் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், கர்த்தர் வாசம் செய்யும் இடமாக இருக்கிறீர்கள். தென் உங்கள் வாழ்க்கை எப்படியாக இருக்கு? துதி ஆராதனை இருக்கும் இடமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. எந்நேரமும் துதி ஆராதனை நம் வாழ்க்கையில் வாட் எவர் வி டூ, ரைட்டா? இப்போ கல்லால் உட்காந்துக்கிறோம், இல்லை ஏதோ சமையல் சரி ஏதோ ஆனால் துதி ஆராதனை எப்பொழுதும் நம் வாயில் இருக்க வேண்டும். வெறும் சண்டே மட்டும் எட்டி பார்க்குற ஆளுங்களாக இருக்கக்கூடாது, ரைட்டா? நிறைய பேர் சண்டே மட்டும் எட்டி பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம் வாழ்க்கையில் துதி ஆராதனை கர்த்தருடன் எப்பொழுதும் கனெக்டடாகவே இருக்கணும். we should be connected with God because God dwells in us. நம் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்ற எண்ணம். எருசலேமை கம்பேர் பண்ணி ஆண்டவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். படிங்க 5ஆம் வசனம். அதே 5ஆம் வசனம். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. சிங்காசனங்கள் வைக்கப்படும் இடம் எருசலேம். ஹல்லேலூயா. throne of God and the authority of God. ஆண்டவர் ஆளுகை செய்யும் இடமாக, த்ரோன் அதாவது சிங்காசனம் வைக்கும் இடமாக எருசலேம் மாறினது. ஹல்லேலூயா. ராஜாக்கள் மாறி மாறி அமர்ந்தார்கள். எங்கே? எருசலேமில் மாறி மாறி அமர்ந்தார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் வாசம் செய்கிறார் என்றால் அவர் உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்வார். He will take control, he will take authority of your life. You have to let go. Hallelujah. நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். நீங்கள் விட்டு கொடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? கர்த்தர் அந்த கண்ட்ரோலை எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் என்ன செய்கிறோம்? கர்த்தரிடத்தில் அந்த காரியத்தை கொடுக்காமல் கெட்டியாக பிடித்து கொண்டு அந்த கண்ட்ரோல் ஆண்டவர்கிட்ட கொடுக்காம, எனக்கு தெரியும் நான் செய்கிறேன், எனக்கு தெரியும் பிடித்து கொள்வதால் ஆண்டவரில் முழு கண்ட்ரோலை நம்ம வாழ்க்கையில் முழு கண்ட்ரோலை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. கிவ் யுவர் ஃபுல் கண்ட்ரோல் டு காட். ஏனென்றால் எருசலேம் எப்படிப்பட்ட பட்டணமாக மாறினது? சிங்காசனம் வைத்திருக்கும் பட்டணமாக, அத்தாரிட்டி, அங்கே ஆளுகை செய்யும் ஒரு பட்டணமாக மாறினது. God took control of Jerusalem. Hallelujah. அப்பொழுதுதான் கர்த்தரால் ஆளுகை செய்ய முடியும், உங்களுக்குள்ளே வாசம் செய்ய முடியும். கரெக்டா இல்லையா? உங்களுக்கு if you let go, நீங்கள் விட்டு கொடுத்தால்தான் கர்த்தரால் உங்களை சரியான வழியில் கொண்டு செல்ல முடியும். ஸோ கர்த்தர் சொல்வது என்ன? எருசலேம் பட்டணத்தில் ஆண்டவர் சிங்காசனத்தை வைத்தார். உங்க வாழ்க்கையில கூட, in your life also, God has to place his throne. He has to be king in your life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ராஜாவாக இருக்க வேண்டும். He has to control your life. உங்கள் வாழ்க்கையை அவர் ஆட்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் you can lead a perfect life. Hallelujah. சரியான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க, 6வது வசனத்தை படிங்க. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. பாருங்க, எருசலேமின் சமாதானத்திற்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். இன்றைக்கு நிறைய பேர் கேட்கிற கேள்வி,
நான் ஏன் எருசலேம், கிறிஸ்தவர்கள் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டும். எருசலேமுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம ஒதுங்கிற முடியாது. we have some relationship through Jesus Christ. இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு உறவு இருக்கிறது, அந்த பட்டினம் மூலமா. அப்போ எருசலேமின் சமாதானத்திற்காக ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜெபம் செய்யுங்கள். pray for the peace of Jerusalem. அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரைட்டா? இப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பிரச்சனையில் இருக்கிறாங்க, போராட்டம்னா, அப்பா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. என்ன நிம்மதியாக இருக்குது? அவனுக்கு ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வந்துச்சா, இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து என்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க, இருக்கட்டும் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சமாதானத்தை விரும்ப வேண்டும். நம் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கும் அந்த சமாதானம் இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அதுதான் உயர்ந்த ஹார்ட், கிரேட் ஹார்ட் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க ஒரு வசனம். எரேமியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். எரேமியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். பாருங்க, அக்காலத்திலேயே ஆண்டவர் என்ன சொல்றாரு? in those days, அதாவது ஃபியூச்சர், எதிர்காலத்தை சொல்கிறார். அக்காலத்திலேயே அதிகாரம், கரெக்டா, சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கும் இடம் எருசலேமாக இருக்கும் என்றைக்கும். எதிர்காலத்தில் கூட, ரைட், எதிர்காலத்தில் கூட ஆண்டவர் இரண்டாம் வருகையில் எங்க வர போறாரு? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இரண்டாம் வருகையில் எங்க வர போறாரு? எங்க? எருசலேம்ல. எந்த மலை மேல்? இது கூட நான் சொன்னேன், சீனாய் மலையா? ஐயோ, சொல்லி கொடுத்து லைவ் போகும்போதே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது நமக்கு. சரி விடுங்க. ஆண்டவர் ஒலிவு மலை மேல், ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே அங்கே வெடிப்பு இரண்டாக பிளக்க போகிறது. ஏற்கனவே ஒரு வெடிப்பு வந்திருக்கு சொன்னா இல்லையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கெல்லாம்? ஞாபகம் இருக்கா சதராக்? ஞாபகம் இல்லை. உனக்கு ஞாபகம் இருக்கா? தெளிவாக சொன்னேன். அது அந்த ஈஸ்ட் டு வெஸ்ட் ஒரு கிராக் வந்திருக்கு, அதை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று. ஹல்லேலூயா. சீனாய் மலை வந்து எருசலேம்லே இல்லை. ஃபர்ஸ்ட் அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. சீனாய் மலை இன்றைக்கு சவுதி அரேபியாவில் இருக்கிறது. ரைட்டா? ரைட். நம்ம போவோம், இந்த ஓப்பன் டோர் வழியாகவே போவோம், திறந்த வாசல் வழியாகவே போவோம், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ரைட்டு. இப்போ பாருங்கள், இதுக்கு தான் பைபிள் ஸ்டடி அது இதுன்னு போய் கலந்துக்கணும், அது இதில் தெரிஞ்சுக்கணும். வேதத்தை நம்மளும் படிக்கணுன்றது. நம்மளும் படிக்காமல் நானும் கிறிஸ்தவன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி வேதத்தை படிக்காமல் இருந்து, ரைட்டா, நல்ல வேளை துபாயோ இல்லை வேற எங்கேயாவது சொல்லாமல் போயிட்டீங்க, சீனாய் மலை வந்து அங்கே இருக்குது அப்படின்னு. கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய வருகையை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரைட்டா? முக்கியமான காரியம் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது? ஆண்டவர் வரப்போகிறார். கரெக்டா இல்லையா? ஆண்டவர் வரப்போகிறார். வரப்போகிற ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். கரெக்டா இல்லையா? ஏசப்பா வரப்போறார். வரப்போகிற ஆண்டவர் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆட்கள் சரியான டைரக்ஷனில் சரியான இடத்துல தானே போய் தேடணும். தவறான இடத்துல போய் தேடினா அங்கே இருக்க மாட்டார்ல. அப்போது ஆண்டவர் எங்கே வரப்போகிறார்? ஒலிவ மலையில், மவுண்ட் ஆஃப் ஆலிவ், ரைட், அந்த மலையில் அவர் கால் எடுத்து வைக்க போகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ரகசிய வருகை எப்படி வரப்போகிறார் இதையும் கேட்டுடலாம். ரகசிய வருகை எப்படி வரப்போறாரு? திருடனை போல ரகசிய வருகையில், ஆனால் மேகங்கள் மத்தியிலே வரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த கிளவுட்ஸ், மேகங்கள் மத்தியிலே ரகசிய வருகையில் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அப்போ கீழே வரப்போறாரா? இல்லை. இரண்டாம் வருகையில் தான் ஆண்டவர் கால் எடுத்து வைக்கிறார் பூமியில். ரகசிய வருகையில் ஆண்டவர் கீழே வரவில்லை. மேகங்கள் நடுவிலே வந்து எக்கால சத்தம் கேட்கப்படும். எக்கால சத்தம் ஊதும் பொழுது ஆண்டவர் மேகங்கள் நடுவிலே வருகிறார். ஹல்லேலூயா. படிப்போம். ரைட். ஸோ இந்த இடத்தில் எருசலேம், நம்ம வந்து ஜெரேமியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவர்
எருசலேமை அங்கே ராஜ்யங்களும் அத்தாரிட்டி அதிகாரம் உள்ள பட்டணமாக மாற்றுகிறார். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம எதிர்பார்க்கிற நம்ம வாழ்க்கையில் கூட காட் எக்ஸ்பெக்ட்ஸ், ரைட்? காட் எக்ஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் அவர் லைஃப். நம் வாழ்க்கையை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹி வாண்ட்ஸ் அஸ் டு லெட் கோ, நம்மை விட்டு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஓகே, படிப்போம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 36ஆம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் படி. என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். கர்த்தர் அவர் நாமத்தை வைக்கும் இடமாக என்ன பண்ணாரு? எருசலேமை மாற்றினார். ஹல்லேலூயா. என் நாமம் விளங்கும்படியாக. அப்போ எருசலேம் பட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய நாமம் விளங்கும்படியாக ஒரு பட்டணமாக ஆண்டவர் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. God's name, God's name should be in our life. நாம் எருசலேம் பட்டணத்திற்கு கம்பேரிசனாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அப்படி பார்த்தால் நம் வாழ்க்கையில கர்த்தருடைய நாமத்தை சுமந்து கொள்ளும் நபர்களாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் இன்னைக்கு கூட இருக்கிறாங்க. அந்த பிரீஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க, இஸ்ரவேலர்களின் இந்த ஜூஸ், இந்த பிரீஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன மெட்டாலிக் இது மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஆண்டவருடைய நாமத்தை எழுதி வச்சுக்குவாங்க. நாமத்தை எழுதி வச்சுட்டு அதை கயிறில் கட்டி நெத்தியில் கட்டிக்குவாங்க. அப்படி ஒரு இது மாதிரி இருக்கும், ரைட்டா? ஒரு சின்ன மெட்டல் பீஸ் மாதிரி இருக்கும், அதை கட்டி நெத்தியில் வச்சுக்குவாங்க. அதே போல் கையில் கட்டிக்குவாங்க, ஃபோர் ஹேண்டில் கட்டிக்குவாங்க, நெத்தியில் கட்டிக்குவாங்க, இங்கே கட்டிக்குவாங்க நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அவங்க ட்ரெஸ்ஸோட நுனியிலலாம் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்குவாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, கர்த்தருடைய நாமம் அவர் நம்மளுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். வெளிப்புறமாக இப்போ நம்ம வந்து ஜீசஸ், யெகோவா என்ற கிராஸு, இந்த செயின், இந்த ட்ரெஸ்ஸில் இல்லை பச்சை குத்திக்கிறது, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இயேசு என்று பச்சையெல்லாம் குத்தின்பாங்க. இதெல்லாம் ஆண்டவர் கேட்கவில்லை, ரைட்டா? வெளிப்புறமாக அவசியம் இல்லை என்கிறார் ஆண்டவர். அவுட் சைட் இஸ் நாட் த இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, இருதயம் உள்ளே மாற வேண்டும். உள்ளே இருக்கும் மனிதன் மாற வேண்டும். we have to, அதாவது கர்த்தருடைய நாமத்தை நம் வாழ்க்கையில் சுமக்கிறவர்களாய் மாற வேண்டும். இப்போ இங்கே அந்த வசனத்தில் அதுதான் 1 ராஜாக்கள் இந்த 11ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நாமத்தை அந்த பட்டினம் மேல் வைக்கிறேன். that my name shall be in that city, on that. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு கர்த்தர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். கர்த்தர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அந்த வாசம் செய்யும் இருதயத்தில் நமக்குள் ஆலயமாய் இருக்க நமக்குள் கர்த்தருடைய நாமம் உள்ளே இருக்க வேண்டும். God's name. ஹல்லேலூயா. 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 இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்லி நம்ம அதுக்காக கர்த்தருடைய நாமத்தில் எப்பொழுதும் இருக்குது. சண்டை போடும் போதெல்லாம் நிறைய பேர் இயேசுவின் நாமத்தில், அதே பிசாசு, இயேசுவின் நாமத்தில், இது மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர், ரைட்டா? சண்டை போடுவாங்க, திட்டுறது கூட இயேசுவின் நாமத்தில் போ பிசாசுன்னுவாங்க ஒய்ஃபை, ரைட்டா? ஒய்ஃபையோ இல்லை வேறு யாராவது சண்டை போடும் போது இயேசுவின் நாமத்தில் அப்படி இப்படின்னு சொல்லு. இயேசுவின் நாமம் எப்பொழுதும் அவங்களுக்குள்ளே இருக்கான். அதால் மற்றவங்க எல்லாம் பிசாசாவே பார்க்குறாங்களா? அந்த மாதிரி ரொம்ப பரிசுத்தவான்களும் இருக்கிறாங்க. இதையெல்லாம் ஆண்டவர் சொல்வது, ரைட்? we have to be a carriers of Jesus Christ என்றால் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறது போல் நம்மை பார்க்க வேண்டும். we have to reflect God. இயேசு கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க வேண்டும் நம் வாழ்க்கையில். நம்மை பார்க்கிறவர்கள், நம்முடன் பேசுகிறவர்கள், நம்முடன் பழகிறவர்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம் மூலமாக பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை தான் கர்த்தருடைய நாமம் நமக்குள்ளே இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. ஸோ நம்மை பார்க்கும் பொழுது the name of Jesus Christ should be seen in our life. நம் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. praise God. படிப்போம். பாருங்க, ஜெக்கரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 8ஆம் வசனம். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும், சத்திய
சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும். a place of holiness and a place of truth. ஹல்லேலூயா. பாருங்க, எருசலேம் பட்டணம் என்னவா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். a place of truth, right? a place of truth and a place of holiness. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்யும் ஆண்டவர். God is dwelling in us. எப்படி எருசலேமிலே ஆண்டவர் அவர் அங்கு குடியிருப்பாக அவருடைய dwelling place ஆக வைத்திருந்தாரோ, அதை போல நம் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு dwelling place ஆக நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்போ a place of truth, உண்மை இருக்கும் ஒரு இடமாக நம் வாழ்க்கை மாற வேண்டும். ஹல்லேலூயா. உண்மை இருக்கும் இடமாக மாற வேண்டும், சத்தியம் இருக்கும் இடமாக மாற வேண்டும், மெய்யான காரியங்கள் இருக்கும் இடமாக மாற வேண்டும், பொய்யான வாழ்க்கை வாழக்கூடாது. ஹல்லேலூயா. அதையும் பார்த்தோம் என்றால் உண்மை சத்தியம் என்றால் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கரெக்டா இல்லையா? வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஐ ஆம் என்று சொல்லி நானே என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த உண்மையும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். நாம் வாழும் வாழ்க்கை, நம் இடம், நம் இருதயம், நம்முடைய வாழ்க்கை சத்தியம் நிறைந்ததாக, உண்மை நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நிறைந்த வாழ்க்கையாக, ஃபுல்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து நிறைந்த வாழ்க்கையாக. இயேசு கிறிஸ்து நிறைந்த வாழ்க்கை என்ற வேத சத்தியம், இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். the word of God. யாரு? வார்த்தையான இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த வார்த்தையாக இயேசு கிறிஸ்து முழுமையாக இருக்க வேண்டும். the word of God should fill us. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுங்களா? the word of God should fill, அதான் நிறைவாக இருக்க வேண்டும். இன்னொரு என்ன சொல்றாருன்னா அந்த வசனத்துல, பரிசுத்த இடமாக இருக்க வேண்டும். ஹோலினஸ், பரிசுத்த இடமாக கர்த்தர் நாம் வாழ்க்கையை, எருசலேமை பரிசுத்த இடமாக மாற்ற அவர் எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருந்தார். எப்பொழுதும் பரிசுத்த இடமாக மாற்ற வேண்டும் என்று. அப்போ நம்ம வாழ்க்கை கூட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு பரிசுத்த இடமாக ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று. அப்போ இந்த 2026 இந்த முதல் வாரத்திலேயே நாம் கற்றுக்கொள்ளும் ஒரு சில காரியங்கள் என்ன? எருசலேம் பட்டணம் போல நம் வாழ்க்கை இந்த 2026 ஒரு பரிசுத்த வாழ்க்கையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, எருசலேம் பட்டணத்தை வைத்து ஆண்டவர் மறுபடியும் he will restore என்கிறார். என்ன சொல்றாரு? மறுபடியும் நான் கட்டுவேன். I will restore back. படிங்க, யோவேல் 3:17 படிங்க. என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்ளுவீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும். பரிசுத்தமாய் இருக்கும் என்கிறார் ஆண்டவர். எப்பொழுது? கர்த்தர் ஆண்டவர் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது. when you believe that Jesus Christ is Lord, கர்த்தர் ஆண்டவர் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும் என்று. the holiness of God will return in your life. hallelujah. பரிசுத்த வாழ்க்கை அவசியமானது. அப்போ இந்த 2026 நிறைய காரியங்கள் எருசலேம் பட்டணத்தை வைத்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது நம் வாழ்க்கையின் அஸ்திபாரமாக அமைந்து அது மேலே நாம் கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அதன் மேலே நாம் கட்ட வேண்டும். ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் all rise up. எழுந்து நின்று hallelujah. Praise God. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க
உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளில் கூட கத்தாவே இப்படி வசனம் வார்த்தை மூலம் எங்களோட பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஃபார் ஸ்பீக்கிங் அஸ் வித் தை வேர்ட் லார்ட். தேங்க்யூ லார்ட். அப்பா தேவரீர் எருசலேம் பட்டணத்தை போல நீங்கள் அங்கே ஒரு டுவெல்லிங் பிளேஸாக மாற்றினீர். உம்முடைய கத்தாவே தேவரீர் அப்பா நீர் அரசாலும் நீர் ஆட்சி செய்யும் நீர் வாசம் செய்யும் இடமாக எருசலேமை மாற்றினீர் ஆண்டவரே. அதை போல எங்கள் வாழ்க்கையிலும் அப்பா தேவரீர் நீர் அரசாலும் நீர் ஆளுகை செய்யும் அப்பா தேவரீர் நீர் வாசம் செய்யும் இடமாக முழுதுமாக நீர் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுதே அப்பா தேவரீர் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. we surrender our lives to you Lord. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே தேவரீர் அப்பா எங்கள் வாழ்க்கையை முழுதுமாக கண்ட்ரோல் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். வந்தவங்க எல்லாருக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டு கத்தாவே தேவரீர் இந்த ஆசீர்வாதமான ஆண்டாக அப்பா பாதுகாப்பின் ஆண்டாக அப்பா தேவரீர் நீர் எங்களுக்காக கத்தாவே நீங்கள் எங்களுக்காக கத்தாவே அப்பா யுத்தம் செய்யும் ஆண்டாக அப்பா மாறும் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென் ஆமென். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம்மோடு இருப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.